தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய பட்டிமன்றம் மாதிரி நடக்கிறது குதிரை பேரம். யார் நடத்துவது குதிரை பேரம்? திமுக நடத்துவது குதிரை பேரமா அல்லது தமிழக வெற்றி கழகம் நடத்துவது குதிரை பேரமா? இப்படி ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஆட்சி அமைச்சரிலிருந்து தங்களுக்கு மெஜாரிட்டி கிடைப்பதற்காக ஒவ்வொரு கட்சியும் ஆதரவும் பெற்று ஆட்சியில் பங்கும் கொடுத்தாங்க தமிழக வெற்றி கழகம். அதற்கு பிறகு அதிமுகவிலேருந்து வர்ற எம்எல்ஏக்களை விலக சொல்லி அவங்கள கட்சியில் சேர்த்துட்டு வராங்க. அதிமுக 60% எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை குதிரை போகிறேன்னு சொல்லி திமுக எல்லோரும் குற்றம் சாட்டி கவர்னர் வரைக்கும் அந்த புகார் போயிருக்கு, கோர்ட்டுக்கும் போயிருக்கு. அதே சமயம் திடீரென எங்களாட்சியை கவுளுக்கிறதுக்கு சதி பண்ணுறாங்க. 10 எம்எல்ஏக்கு வரைக்கும் பேசிட்டாங்க, 40 எம்எல்ஏக்கு பிடிக்க போகிறாங்க, ஒரு எம்எல்ஏக்கு இப்போ 35 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் பேசி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு யூடியூபர் உட்பட 3 பேர். அவர் அந்த யூடியூபர் திருநாவுக்கரசுங்கிறவர் பிஜேபி ஆதரவாளர், அதுக்காக பண்ணவர், அண்ணாமலைக்கும் நெருக்கமானவர். அப்படி ஒரு ஆளை பிடிச்சி போட்டு அவருக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர் தம்பியெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி போட்டாச்சு. அது கூட அரெஸ்ட் பண்ணி 32 விடிகாலம் 2 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு பிடிச்சி போய் 32 மணி நேரம் கழித்து அரெஸ்ட்டு காமிச்சிருக்காங்க. இது ஒரு இல்லீகல் கஸ்டடின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு அவங்களுக்கு உதவுகிற பெண் வக்கீல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சில நடந்துக்கிட்டு இருக்கு. இது அவர் அரெஸ்ட் பண்ணதுனால இந்த பிரச்சனையும் கோர்ட்டுக்கு கம்ப்ளைண்ட்லாம் போயிருக்கு. இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் அவர் திமுக சார்பில் ஆர்எஸ் பாரதி, விஜய், வைகோ சேர்ந்து கூட்டு சதி பண்ணுறாங்க, குதிரை பண்ணுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அன்றைக்கி அந்த கம்ப்ளைண்ட்டு கொடுக்குற அன்றைக்கி தான் இந்த அரெஸ்ட் நடந்திருக்கு. அதாவது ஒரு ஆளுங்கட்சி வந்து ஒரு எதிர்க்கட்சி தன்னுடைய பலத்தை அதிகரிப்பதற்காக எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்தி ஆட்களை எழுப்புவது ஒரு அரசியல் தான். அதே போல் ஆளுங்கட்சியையும் பலவீனப்படுத்தி ஆட்சி அமைக்க முயற்சிப்பது எதிர்கட்சிகள் முயற்சிப்பதுலாம் ஒரு வாடிக்கை தான். இது வந்து பவர் பாலிட்டிக்ஸு, 2 பேருமே பண்ணத்தான் செய்வாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது மாதிரி 2 சைட்லையும் இவங்க பண்ணுறதை பார்க்கும்போது இந்த குதிரை பேரம் வாரம் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதியதில்லை. எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த அதிமுக 2 அணிகளாக பிரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு அணியை என்ன செஞ்சாங்கன்னா, ஜெயலலிதா ஆதரவாளர்களை திருநாவுக்கரசு, கேகேஎஸ்எஸ்ஆர் இப்போ அதிமுகவில் இருக்கவர் எல்லாம் சேர்ந்து கடத்திட்டு போனாங்க. 23 பேரை ஃப்ளைட்டில் தான் வச்சு கொண்டு போய் மதுரையில் ஒரு பஞ்சு மில்லை கொண்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதனால் அது ஒன்றும் தமிழ்நாடு இப்போ அதே இது அதிமுகவுக்கு நடக்குது. அதிமுகவுக்கும் இப்போவும் அந்த தேர்தல் தோல்விக்காக நடக்குது. இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் விரைவில் வந்து அந்த அங்கேருந்து வரவங்களாம் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி வந்து திமுக கூட கூட்டணி போட்டார், 2 பேரும் சேர போகிறாங்க, இது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு. ஆனால் அதிமுகவில் வந்து வர்ற அதிமுக எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? திமுகவின் மேலே தனிப்பட்ட எதிர்ப்பு, அதாவது கருணாநிதி எதிர்ப்பு மட்டும்தான் அதிமுகவின் முக்கிய கொள்கை. மற்றபடி இந்த 2 கட்சிக்கும் எந்த கொள்கையும் எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லா கொள்கையிலும். அந்த கருணாநிதி எதிர்ப்பு வந்து எம்ஜிஆர் ஊதி பெருசாக்கி அதிலே கட்சியை நடத்தினார். அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்த பிறகு அவரும் அதே பாலிசியை பின்பற்றினார். அதனால் அவர் எம்பி வந்து கல்யாணத்துக்கு கூட, தன் மகன் கல்யாணத்துக்கு கூட போக முடியாத நிலைமையெல்லாம் தம்பித்துறை போன்றவர்களுக்கு ஏற்பட்டது. அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த கருணாநிதி வெறுப்பு, திமுக வெறுப்பை வந்து ஊதி பிரித்து வச்சுருந்தாங்க. ஆனால் கடந்த அந்த 5 ஆண்டு ஆட்சியில் திமுக ஆட்சி வந்த பிறகு ஏடிஎம்கே மேலே அந்த அளவுக்கு வெறுப்பு காட்டலை. ஸ்டாலின் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார், வந்தவொடனே கொடநாடு எடப்பாடியை பிடிச்சி உள்ளே போட்டோம், அவரை பண்ணுறோம், எல்லாம் பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ இன்றைக்கி அதிமுகவை சேர்ந்த ஒரு விஜயபாஸ்கர் வந்து குட்கா போனால் அவருடைய கடையை வந்து வாஷிங் மிஷின் மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே திமுக வந்து கடந்த 5 வருஷமாக அவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இது ஏன் பண்ணலை? அது ஒரு கேள்விக்குறியாக தான். இந்த மாதிரி ஆனால் காரணம் எடப்பாடி மேலே அந்த எதிர்ப்பு அரசியலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு திமுகவுக்கும் அதிமுக எடப்பாடி காலத்தில். இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுக்கு வந்து 108 தொகுதியில் தான் ஜெயித்தாங்க. மீதி தொகுதியில் அவங்க ஜெயிக்கலை. அப்போ கட்சியை தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அவங்க வந்து வலுப்படுத்தணும். முதல் காட்சி முதல் ஷோ பார்க்குற மாதிரி மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. அது மாதிரி அதுக்கு எதாவது பண்ணி பிரச்சாரம் பண்ணி ஓட்டு போட வச்சுட்டாங்க. ஆனால் கட்சி உட்டமைப்பு உள்கட்டமைப்பு தொடர்பு இருந்தால் தான் அந்த கட்சி வலுமையாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? அதிமுக வந்து அவங்கள இழுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அவங்க எல்லாம் சுத்தமாக இப்போ விஜய் சொல்கிற தூய ஆட்சிக்காக வராங்களா? இல்லை. அவங்களுக்கு பதவி வேணும், சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச படத்தை காப்பாற்றணும், அதுக்கு மாதிரி இங்கே வராங்க. அதனால் இப்போ விஜயபாஸ்கர் மேலெலாம் கிட்டத்தட்ட 5-6 வழக்குகள் இருக்குது. இன்றைக்கி எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலேயும் 5-18 பக்கத்துக்கு அவரே தன்னுடைய
தேர்தல் ஆவணத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காது என்னென்ன வழக்கெல்லாம் இருக்குது, சொத்து குவிப்பு எல்லாம் இருக்குது. அவங்களையும் உள்ள கூட தான் செய்கிறாங்க. ஆனால் அதே சமயம் உள்ளவங்களும் என்ன சொல்கிறாங்க, அந்த புஷி ஆனந்த் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்களாம் எங்களுடைய கட்சி நிர்வாகிக்கு தோழமை உறுதுணையாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு என்ன பதவி கொடுக்க போகிறாங்க, இவங்களை முன்னால் தூக்கி வைப்பாங்களான்னு கிடையாது. ஏன்னா அங்கேயே ரசிகர் மன்றம் தான் பாதி இடம், மீதி மற்ற கட்சியில் வந்தவங்களும் பாதி, முதல்ல வந்தவங்க. இப்போ வந்தவங்க எங்கே போகிறான்னு தெரியல. ஒருவேளை மாவட்ட செயலாளர் இதெல்லாம் கூட்டிக்கிட்டு எல்லாம் ஏதாவது பதவி விதி கொடுப்பாங்க, கொஞ்ச நாளில் பண்ணுவாங்க. அது செங்கோட்டை இருக்கிறனால அவர் தனியாக ஒரு அதிமுக உருவாக்கிட்டார். அது பின்னால் நடக்கும். ஆனாலும் அந்த திமுக வெறுப்புங்கிறத இப்போ விஜய் தான் தூக்கி பிடிக்கிறார். திமுக தீய சக்தி, கருணாநிதி ஸ்டாலின் வந்து லண்டனில் போய் அவர் அரசியலுக்கு ஒதுக்கணும், இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்களை அந்த கட்சி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் எடப்பாடி அதிமுக வந்து அவருடைய தனிப்பட்ட அதிமுக மாதிரி ஆகிட்டு. இந்த சூழ்நிலையில் திமுக கூட எடப்பாடி வந்து சேர்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவர் எதிர்ப்பை விட்டாச்சு, சேர்ந்த பிறகு சேர்ந்தவர் பரவாயில்ல. அவரோட இப்போ ஓட்டு இப்போ எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் போனாலும் நிர்வாகி போனாலும் தொண்டர்கள் ஓட்டு மாறுமா? தொண்டர்கள் ஓட்டு வந்து கடந்த 2 பாராளுமன்ற தேர்தலும் சரி இந்த தேர்தலையும் பெரிய அளவுன்னு குறையலை. ஒரு கொடிய ஓட்டு சராசரியாக வச்சுட்டு தான் இருக்கார் அதிமுக. தோத்தா கூட 11 தடவை தோத்தா கூட தொண்டர்கள் ஓட்டு மாறவில்லை ரெட்டை இலைக்கு. ஆனால் திமுக கூட்டணி போட்டால் அந்த ஓட்டு மாறுமா? அவங்க போய் எங்கே போய் போடுவாங்க, அவனு விஜய்க்கு போய் போட்டுருவாங்களா? அப்படின்னு நம்ம ஒரு பெரிய இதை விவாதம் பண்ணணும். அதுக்கு ஏற்றாலும் எந்த சமயத்தில் 2 பேரும் எப்படி பேசி திமுகத்தையும் பேச போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேருமே பிஜேபியை கடுமையாக விமர்சித்து பிஜேபி கூட போனாலே சரியில்லைங்கிற மாதிரி ஒரு குறிப்பு பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் திமுகவுக்கு இன்றைக்கி எதிராகவும் வந்துட்டு அவங்க பிஜேபி கூட கூட்டணி போட போகிறாங்க. அதனால தான் எதிர்க்கணும்னு சொல்லி இங்கே போகிறவங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக இன்னும் பிஜேபி கூட கூட்டணி தான் இருக்குது, முறிக்கலை, பெரிய அளவில் ஒன்றும் முடிச்சு வரல. ஆனால் பிஜேபி ஒன்றும் இந்த எலெக்ஷனில் பெருசாகவும் வெற்றி பெறல. அந்த எதிர்ப்பினால ஏடிஎம்கே வந்து திமுக கூட சேர்ந்து ஒரு கூட்டணி கோஆர்டினேஷன் போட்டு முதல்ல சட்டசபையில் செயல்பட்டு அதுக்கு பிறகு மக்கள் பிரச்சனைகளை ஒன்றாக போராட்டி நடந்தால் கடுமையாக பெரிய எதிர்கட்சியாக, முக்கியமான எதிர்கட்சியாக தமிழக வெற்றி காலத்துக்கு ஒரு சவாலாக அமைக்கலாம். அது எந்த அளவுக்கு போக போகிறோங்கிறத இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம்.